காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசலும் அதிகமாகி கொண்டே வருகிறது. மாணிக்கம் தாகூர் ட்வீட் படித்து பார்த்தால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது என்று சொல்கிறார். அது உண்மைதான். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே 50% மேல் வாக்குள்ள கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. திமுக இருந்தாலும் சரிதான், அதிமுக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் தனி மெஜாரிட்டி என்பது இல்லை. ஒரே ஒரு முறை ஜெயலலிதா எடுத்த முயற்சி 2016 கூட்டணி கட்சிக்கு கொடுக்கிற நிர்பந்தத்திலே சலித்து போய் தான் அந்த முடிவை அவர் எடுத்தார். யாராக இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் நில்லுங்கள், எங்களுடன் கூட்டணி வருபவர்கள் இரட்டை இலையில் நிற்க வேண்டும். இந்த முடிவோடு அதிமுக கூட்டணி என்பது இல்லாமல் போனது. தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த ஒரு உதாரணத்தை தவிர வேறு உதாரணமே கிடையாது. 1952 ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆனால் அப்போது தமிழ்நாடு என்கிற அந்த மாநிலம் கிடையாது, பெரிய பறந்து விரிந்த மாநிலம். 57 இன்று வரைக்கும் நமக்கு தனி மெஜாரிட்டியுடன் கூடிய ஆட்சி. 2006 கலைஞர் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போதும் அவர் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. மைனாரிட்டி கவர்மெண்டாகத்தான் அது தொடர்ந்தது. எனவே இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே அதிகார பகிர்வு என்பதை தேர்தலுக்கு முன்பு கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இப்போது யாருமே தயாராக இல்லை. அப்படி என்றால் அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மாணிக்கம் தாகூர் சொல்வது அபத்தம். காரணம், விவாதிக்க மாட்டார்கள். அப்படி நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட்டணியை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். டாடா பை பை தான், விவாதிக்கலாம் முடியாது. அப்படியானால் திருப்பி இதை ஏன் சொல்கிறார்? சோடங்கர் அவர்கள் அதெல்லாம் பேசவில்லை என்று கூறிவிட்டார். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தனி மெஜாரிட்டியுடன் வர வேண்டும் என்றால் 160 சீட் நிற்க வேண்டும். அப்படி என்றால் 74 சீட்டு தான் எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து. தேசிய கட்சி 2 கட்சி இருக்கிறது, அதிமுக கூட்டணி, பிஜேபி. எவ்வளவு சீட்டு கொடுப்பார்கள்? 25 கொடுப்பார்கள். திமுக கூட்டணியில் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், அதே 25 தான், 25 அல்லது அதற்கு கீழே தான். அப்படி இருக்கும்போது எங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவார்கள்? பங்கு கேட்டால் மரத்தில் தான் போய் தொங்க வேண்டும், வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் ஏன் இந்த தருவை எடுத்து இவர் பேசுகிறார் என்பதுதான் இதில் கேள்விக்குறி. அப்படி என்றால் தனியாக இவருக்கு வேறு ஐடியா இருக்கிறதா? அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போய் தாவேக்காவில் சேர போகிறார்களா? அல்லது இப்படியான ஒரு டிமாண்ட் வந்தால் காங்கிரஸ் கட்சியை 2ஆக பிளவுபடுமா? இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் திமுக கூட்டணி குறித்தான பொதுவெளி விமர்சனங்கள் மோசமாகும் என்பதுதான் உண்மை. தரசியாம், நீங்கள் சொல்வது போல உட்கட்சி பூசல் அப்படின்னு பார்க்குறப்போ தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சரி, இப்போது மாணிக்கம் தாகூர் சரி, தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் எழுப்புவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? பொதுவாக தேசிய கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. காங்கிரஸ் கட்சி நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். பழைய தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர், மூப்பனார் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். இப்படி பொது வழியிலேயே 2 தரப்பு கருத்துக்களை தேசிய கட்சியின் தலைமைகளை ஊக்குவிக்கிறார். அந்த காலத்துல அன்பரசு என்று ஒரு எம்பி இருந்தார். அவர் இதே மாதிரி தான், காங்கிரஸ் கட்சி தலைமை ஒன்று சொல்லும், அன்பரசு எம்பி வேறு மாதிரியாக சொல்வார். கடைசியில் தேர்தல் சீட்டு என்று வரும்போது இதையெல்லாம் மறந்து விடுவார்கள். இப்படிதான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் இப்போது ஒரு கடினமான காலகட்டம். பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை விட மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. கிராமங்கள் தோறும் கொடிக்கம்பங்கள் இருக்கின்றன. 10% கண்டிப்பாக அவர்களுக்கு சராசரி ஓட்டு வங்கி இருக்கும். அவர்களுக்கு பாரம்பரியமான கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் ஏரியாவை தவிர, கொங்கு மண்டலத்தை தவிர பிற பகுதிகளிலும் அவர்களுக்கு 10% மிக எளிதாக வரும். அப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி வளரவில்லை என்பதுதான் உண்மை, தேய்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. 3 அல்லது 4% வாக்கு வங்கிக்கு மேல் அவர்களுக்கு தமிழ்நாடு சராசரி கிடையாது, கன்னியாகுமரியை தவிர. இப்படியான சூழ்நிலையில் அவர்கள் இருப்பதற்குத்தான் அவர்கள் பாடுபட முடியும், இருப்பதற்குத்தான் ஆசைப்பட முடியும். மாணிக்கம் தாகூர் அவர்கள் எத்தனை ஓட்டு ஜெயித்தார் விருதுநகர்ல? தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்த் மகனிடம் கிட்டத்தட்ட தோற்று விட்டார். முதல் ஆரம்ப கவுண்ட் எல்லாமே ஒரு பின்னடைவிலே இருந்தார். கடைசியில் 2000 ஓட்டோ 2500 ஓட்டோ தான் எம்பி தொகுதிக்கே. அப்படி என்றால் அதை 6ஆல் வகுத்தீர்கள் என்றால் சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் பார்த்தால் 600-700 ஓட்டு கூட வராது. அப்படி என்றால் இவர் ஒரு தன்னிகரற்ற தனிப்பெரும் தலைவர் என்கிற மாதிரி பேசுவதே அர்த்தமற்றது. இவரே திமுகவின் தயவில் ஜெயித்தவர் தானே. ஜோதிமணி அவர்கள் தனியாக நின்று ஜெயித்து விடுவாரா கரூரில்? ஆக இது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற மோதல்களையும் பூசல்களையும் வெளிக்காட்டுகிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதல்ல. ஆனால் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தலைமை குறிப்பாக ராகுல் காந்தி அவர் சும்மா இருக்கிறார் என்பதுதான் இதுல வேதனை.
இணைப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசஸ்யாம். கூட்டணி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது என்று எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தற்போது அந்த கருத்து பேசுபொருளாகியிருக்கிறது. இப்போது மட்டுமல்ல, அதிகாரம் இப்போது மட்டுமல்ல, அதிகார பகிர்வு குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் இது குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் காத்திருக்கிறார்.